ஹலோ ஆல். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிவன் இன் த ஃபிகர். ஸோ இந்த இமேஜில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது, இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுங்க. இப்போ சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வைங்க. இதுக்குள்ளே நமக்கு இங்கே ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயருங்க. தென் இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். இது கிளியராக இருக்கா? தென் அடுத்தது இங்கே 1 2 3 4லாம் சேர்த்து இருக்குல்லங்க. இது எல்லாமே இந்த அவுட் சைடில் இருக்க ஸ்கொயர் எல்லாம் சேர்த்து டோட்டலாக நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜ் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே உங்களுக்கு 5 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. இது கிளியராக இருக்கா? இப்போது நமக்கு கொடுத்துருக்க ஃபிகரில் பாருங்கள். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்குமா? தென் இது 2, இது 3, இது 4. ஸோ இந்த 1 2 3 4 சரௌண்ட் பண்ணியிருக்க இந்த ஸ்கொயர் வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் வருவாங்க. ஸோ டோட்டலாக இன்சைடில் மட்டுமே நமக்கு 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இது கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள், இங்கே அவுட் சைடு இருக்குல்ல, இது வந்து 5 6 7 8. ஸோ இந்த 5 6 7 8லாம் நமக்கு சேர்த்து இங்கே நமக்கு அவுட்டரில் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இங்கேயுமே நமக்கு 5 ஸ்கொயர்ஸ் கிடைக்குதாங்க. ஸோ 5 + 5 என்னது? 10 தானே. ஸோ இந்த இமேஜில் நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 10 இருக்குங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதே மாதிரி நமக்கு செஸ் போர்டில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கேட்பாங்க. எவ்வளோ ஸ்கொயருங்க இருக்கும்? 204 ஸ்கொயர்ஸ் வந்துட்டு இருக்கும் செஸ் போர்டில். அதே மாதிரி செஸ் போர்டில் எவ்வளோ ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1 2 9 6 ரெக்டாங்கிள்ஸ் வந்துட்டு இருக்குங்க. இது வந்து ஸ்கொயர், தென் இது ரெக்டாங்கிள் இன் செஸ் போர்ட். கிளியராக இருக்கா?